வணக்கம் நண்பர்களே. வேலை இழப்பு ஏற்படும்போது அந்த அந்த ஒரு சூழலை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து ஒரு 2 பதிவுகள் போட்டிருக்கேன். இது 3வது பதிவு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் கிடைக்கும். இல்லைன்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்துக்கலாம். மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட்டு என்னுடைய சேனலில் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. போன பதிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நிதி, அவசரகால நிதி, எஸ்ஐபி முறை, ஒரு 6லேருந்து 1 வருடத்திற்கு பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து. அப்போ தான் நீங்கள் வேலை இழப்பை சமாளிக்க முடியலாம். 2 பதிவுலையும் சொல்லியிருந்தேன். 3வதாக, இந்த வேலை இழந்து அடுத்த வேலை கிடைக்கும் அந்த நேரத்துக்குள்ளே தற்காலிக வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம். எப்படி? கால் டாக்ஸி, இந்த ஆன்லைன் டாக்ஸி இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சால் நீங்கள் அதில் தற்காலிக ஒரு வேலையை உருவாக்கிக்கலாம். ஆன்லைன் பார்ட் டைம் ஆன்லைன் ஜாப்பு, இ-காமர்ஸ், இது மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இது நீங்கள் அடுத்த நிரந்தர வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு உதவும். இது ஒரு நிதி திட்டமிடலில் ஒரு பகுதி. இன்னொன்று, வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது உழைப்பின் மூலமாக வருமானம் ஈற்ற ஒரு வழி. ஆனால் நிதி திட்டமிடல் என்பது வாழ்க்கை முறை. இந்த 2க்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன? அப்போது நீண்ட காலத்துக்கு நாம் முதலீடு செய்து வரும் பெரும் பணம் நம்முடைய அவசர காலத்தில் அது உதவும். நீண்ட காலம் திட்டமிட்டு சேர்த்தா தான் பெரும்பணத்தை சேர்க்கவும் முடியும். அதன் பலனாகத்தான் நமக்கு கஷ்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். வேலை எப்போ போகும், புதிய வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம கையிலே இல்லை. ஆனால் வாழ்க்கையின் நிதி நிலைமைக்கு நாம் தான் பொறுப்பு. அதை வளமாக வைத்திருப்பது நம்ம கையில் தான் இருக்குது. எனவே வேலையும் வருமானமும் இருக்கும்போதே திட்டமிட்டு சேமிப்பது, முதலீடுகள் செய்து போர்ட்ஃபோலியோவை பராமரிக்கிறது, காப்பீடு மற்றும் அவசர கால நிதியை உறுதி செய்வது ஆகியவை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் எதிர்காலத்தில் ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க நம்ம தயார் செய்யும். நிதி திட்டமிடல் இருந்தால் நம்ம வாழ்க்கை நம் கையில் நாம் நிம்மதியோடு வாழலாம். இப்போ இந்த நிதி திட்டமிடலில் ஒரு சின்ன பகுதி இருக்குது, கடைசியாக சொல்லிடுறேன். கிடைக்கிற வருமானம் நம்மளுடைய செலவுகளுக்கே பத்தலைன்னு பார்த்தீங்களா? செலவுகளை திட்டமிடுங்கள், அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாயிரும். எது? இந்த சேமிப்பு. இப்போ நம்ம நிதி திட்டமிடல் சாத்தியமாயிரும். அனாவசிய செலவுகளை குறைத்து இன்னும் நிறைய இதெல்லாம் குறைக்கலாம். இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இது பண்ணணும். இது வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். மீண்டும் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வேலை இழப்பை குறித்து நாம் எந்த கவலையும் பட வேண்டாம். வேலை இழப்புக்கு பிறகு நிதி நிலைமையை எப்படி சமாளிப்பது என்பதில் தான் இத்தனை விஷயங்களும் அடங்கியிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.